வரலாற்றில் ரொம்ப வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு அட்டர்னி, ஒரு வக்கீல், அட்வொகேட். ரொம்ப திறமையுள்ள ஒரு அட்வொகேட்டாக அவரை போல திறமையுள்ள அட்வொகேட்டுகள் இல்லை. அப்படிப்பட்ட திறமையுள்ள அட்வொகேட்டு ஆண்டவர்கிட்ட எப்போவுமே ஜெபம் பண்ணுவாராம், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். இப்போ அங்கே வர கேட்குது இல்லையா? சரி, என்னை நிரப்பும், என்ன நிரப்புன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுவாரா, என்ன நிரப்பும்போ ஸ்பெஷலாக இருக்கணும். என்ன நிரப்பும்போ ஸ்பெஷலாக இருக்கணும். அப்போ கர்த்தர் சொன்னாரா, உன்னை கண்டிப்பாக ஸ்பெஷலாக நிரப்புவேன். இப்போ ஆசாரியர்களுக்குரிய அபிஷேகம் உண்டு, தீர்க்கதரிசிகளுக்குரிய அபிஷேகம் உண்டு, ராஜாக்களுக்குரிய அபிஷேகம் உண்டு. அப்ப என்ன அபிஷேகம் இருக்கோ அதுக்கு தக்கபடி தான் அவங்க செயல்பட முடியும். இவர்கிட்ட ஆண்டவர் சொன்னாராம், தேசத்தை அசைக்கிற அபிஷேகத்தை உனக்கு தாரேன். எதை தாரேன்? தேசத்தை அசைக்கிற அபிஷேகத்தை உனக்கு தாரேன். இவருக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஆசை ஆயிப்போச்சு. தேசத்தை அசைக்கிற அபிஷேகத்தை உனக்கு தாரேன்னு சொன்ன ஓடி போய் அரைக்கதவை பூட்டினாராம். பூட்டி நிரப்புங்கப்பான்னு சொல்லி முடியல, இவரை தூக்கி தூக்கி அறைக்குள்ள எரியுது. 3 மணி நேரம் 4 மணி நேரம் இவரை தூக்கி எரியுது. அதுக்கு பிறகு எப்போ என்ன நிரப்புங்கப்பான்னு சொல்லணும்னாலும் ஓடி காட்டுக்கு போவாராம். ஓடி காட்டுக்குள்ள போய் அங்க முழங்கால நின்று சொல்லுவாராம், என்ன நிரப்புங்கப்பான்னு. ஏன்னா அவருக்கு கிடைச்சது அன்கண்ட்ரோலபிள் அனாயிண்டிங். இருக்கிற இடத்துல இருந்து தூக்கி எறியும். அவராக்கும் சார்ல்ஸ் பின்னி என்ன நடந்தது தெரியுமா? அவர் ஒரு பட்டணத்துல பிரசங்கம் பண்ண வாராருன்னா அவர் வாரதுக்கு 7 நாளுக்கு முந்தையே அந்த பட்டணத்துல மகிமை வந்து மூடுமா.